அது நடக்கணும். ஆனா செய்ய விருப்பம் இல்லை. எப்படி கூழ் குடிக்க போகணும், மீசையில படப்படாது. அது அப்ப மீசை கத்தரிக்கு ஒரு சோப்ல படாது. அப்ப கூழ் குடிக்கிறது மீசையில படாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைத்தானே மார்க்கம். அதுதானே மௌத்து வரகானே ஒவ்வொருத்தர் எடுத்து நடக்கும். அதுதானே இந்த வரகானே சொல்லப்படுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு எங்ககிட்ட இருக்குது. நீங்க நினைக்க இந்த குடும்ப உறவு சென்ற உடனே இது அண்ணன் தம்பியோட ஆண் புடிச்சுக்கூட போறாரு. இதே மாதிரி எங்கட வைஃப்மா, எங்கட பொஞ்சாதிமா, எங்கட புள்ளைகள் அவங்களோட கூட இறக்கமாயிக்கணும். அகங்கரமாயி எடுத்துருவான பணிஞ்சு போகணும். நான் தான் ஊடு கட்டி, நான் தான் திங்கத்தான், நான் தான் உடுப்பு வாய்த்தான், நான் தான் பெருநாளைக்கு 50,000 மேல சாமன் எடுத்தீங்க. பெருமை பேசவான, அகங்காரமா பேசவான, பொஞ்சாலும் இறக்கமா பேசுங்க. பணிஞ்சு போகணும். யாரையும் அகங்காரம் காட்ட போவாங்க, சண்டித்தனம் காட்ட போவாங்க. நாங்க செய்யற வாரத்துக்கு ரப்புல் ஆலமீன் சண்டித்தனம் காட்ட போனோம். நாங்க செய்யற அட்டூழியத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹ் எங்களோட அகங்காரம் காட்ட போன அட்ரஸ் இல்லா போயிட்டு இறக்கமா போகும், அன்பா போகும். புகாரில 3வது ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் 40வது வயதில இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற குர்ஆன் ஆயத்தை இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி வாராங்க, பயந்து வாராங்க, தூதரோட வாராங்க. ஜம்மிலூனியா ஹதீஜா, ஜம்மிலூனியா ஹதீஜா, நான் பயந்திருக்கிறேன், நீ கூதல என்னை போத்துங்க, என்னை போத்தோன்னு டென்ஷன் ஆகி கொள்வாங்க. ஹதீஜா நாய் ஒரு டென்ஷனும் ஆகல. வந்த தாண்ட கணவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஜா நாய் கவுன்சிலிங் செஞ்ச மாதிரி பாருங்க. கண்மணி நாயகத்துக்கு 40 வயதுண்டா, ஹதீஜா நாய் 55 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு 40 வயது. ஹதீஜா நாய்க்கு 40, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25. கண்மணி நாயகத்துக்கு 40, அவளுக்கு 55. ஹதீஜா நாய் சொன்னாங்க, கல்லா லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, என்ன தூதர், என்ன கணவரே, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒன்றும் டென்ஷனா அதெல்லாம் பதறி கொண்டு வராங்க, பயந்து கொண்டு வராங்க. ஹதீஜா நாய் சொன்ன வார்த்தையை பாருங்க, கல்லா நீங்க சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்ல, லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் அவளை கைவிடவே மாட்டான். நீங்க யாரு? வத்தஸிலுர் ரஹிம, குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறவங்க. அல்லாஹ் விடுவானா? குர்ஆனத்தை முழுமையா நடக்குது. தொழுகே வரல, நோம்பே இல்ல, ஜகாத்தே இல்ல, ஹஜ்ஜே இல்ல. இப்பதான் 6366 ஆயத்துல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் இவ்வளவுதான் இறங்கின. இனிதான் மார்க்கத்தை சொல்லுமோ, இஸ்லாத்துக்கு எடுமோ என்று சொல்ல போற மார்க்கமே இன்னும் வரல. ஹதீஜா சொன்ன வார்த்தையை பாருங்க, நீங்க ஒன்னும் நெஞ்சனவானம் ஏன கணவரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறவன், அல்லாஹ் அவனை கைவிடுகிறல்ல. முழு குர்ஆனும் இறங்கி முடிஞ்சு, முழு ஹதீஸும் இறங்கி முடிஞ்சு, சொல்லி முடிஞ்சு, கேட்டு கேட்டு காது நிறைஞ்சி என்னையும் சேர்த்து அந்த பிழைய திருத்தி கொண்ட எவ்வளவு. இன்னும் சிலவங்க நான் செகண்ட் ஆகுறல்ல, இப்படிதான் நப்ஸ் எந்த அளவுக்கு விளையாடு. ஷைத்தான் என்ன வெளியே வரல, ரிமாண்ட்ல நிக்கிய, பெருநாள் ராவிக்கு வரப்போற, அவன் பிரச்சனை இப்ப இல்ல, அவன் பிரச்சனை இல்ல. ரிமாண்ட்ல கடல்ல அது தலை நோம்புல கெட்டியாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு, பெருநாள் ராவிக்கு வருவாரு. அப்ப இன்னும் நாங்க இறஞ்சிடலன்னா நப்ஸ் விளையாடுது. மௌத்துக்கு பயன் இல்ல, மௌத்துக்கு ரெடி இல்ல. நான் அப்படித்தான் இருப்பேன், என்ன பிழை ஒன்றும் இல்ல. எப்படி எப்படி நப்சு விளையாடுது, என்ன பிழை ஒன்றுமே இல்ல. பயான்ல சொன்ன ஒரு விலையும் ஹபீப் என்கிட்ட இல்லவே இல்ல. எல்லாம் அவனோட சைட்ல இல்லவே இல்லைன்னு நீங்க தானே, நீங்க போனீங்க அவனோட ஹயாத்ல பரக்கத். நப்ச நெரிச்சாச்சு, அல்லாஹ்வை நெருங்கியாச்சு. கேட்கிற துஆ எல்லாம் கபூலியத். அல்லாஹ்க்கு ஆக கோபம் போறது ரெண்டு விஷயத்துல ஆக கோபம் போறது. ஒன்று குடும்ப உறவை பிரிஞ்சு கோபித்து வாழ்றதும்,
பாவத்தை டூமச்சா போற. மன்னிப்பான் தானே, மன்னிப்பான் தானே, ரமலான் வருகுதானே, ரமலான் வந்தீங்கதானே, லைலத்துல் கத்ர் இருக்குதானே, அல்லாஹ் மன்னிப்பு கேட்க சொல்றான் தானே, மின்பர்ல உணவாக சொல்றான் தானே, வான முட்டும் அளவுக்கு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க தெரிஞ்சு தெரிஞ்சு பாவத்தை போனா அல்லாஹ் பரியாசத்தை எடுத்து, அல்லாஹ் பரியாசத்தை எடுத்து நீங்க உங்களோட பிசினஸ் காரனோட தெரிஞ்சு தெரிஞ்சவரோட பிரிசனியோட போறா ரெண்டு சொல்லி அனுப்புவது உங்களுக்கு. அதோட நீங்க பயம், ஒரு தவறை செஞ்ச உடனே பயம். ரப்புல் ஆலமீன் அதை பத்தியே. அதனால நான் சொன்ன மாதிரி நீண்ட நேரம் எடுக்க விரும்பல, இந்த கொஞ்சம் போதும் எடுத்து நடக்க போதுமே. 23 நாள் பயான் கேட்டும் நீங்க அப்படி 23 நாள் பயான் கேட்டும் நீங்க. ஆனால அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். ஒரு அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, இல்லாம இருக்கிறீங்க. கேட்டத என்னையும் சேர்த்து திருத்தி அவனோட மனைவி மக்களுக்கு சொல்லுங்க. அன்பா போங்க, இரக்கமா போங்க, யாருடைய கோபிக்காதீங்க. வீட்டுக்கு பரக்கத், செல்வத்துல பரக்கத், ஹயாத்ல பரக்கத், நோயில்லா பரக்கத். தொடங்கினத்துல இந்த முடியும் வரையில சுண்ணத்தான விஷயங்கள், சுண்ணத்தான நோம்புகள், ரமலான்ல செஞ்ச எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் தராவியை தவிர்த்த பெருநாள் ராவேல இருந்து எல்லாத்தையும் நான் செய்யற குடும்ப உறவோட நான் ஹாப்பியா தான் நீக்கிறேன். அவங்க எல்லாம் மன்னிச்சாச்சுன்னா அல்லாவுக்கா மன்னிச்சாச்சு. அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்படி எவ்வளவு பேர் எங்கடையுமா ஏஜில் உள்ளவங்க கேன்சர்ல மவுத்து, எவ்வளவு பேர் ராவ் அடுத்து எலும்பல்ல. உங்களோட குடும்பம் எங்கட குடும்பத்தில் இருக்கிறாங்க தானே, மவுத்தான யாசிரி வருவாங்களா, வரேலுமா? ஒன்ன மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சஹாபி சொன்னாங்க, ரமலான்ல சிறப்ப தெரியணும்டா ஒரு உலமா, ஒரு படிச்சவன் ஒருத்தருக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியுமா அந்த ரமலான் சிறப்பு தெரியும்? ஒரு மையத்தை எழுப்பணுமா போயிட்டு, ஒரு சஹாபி சொல்ற ஒரு மையத்தை எழுப்பணுமா, எழுப்பி கேட்கணுமா அவளுக்கு என்ன ஓணும், எந்த தேவை. அவர் சொல்லுவாரா, எனக்கு ஒரு BMW நீந்தா நல்ல, 1,00,000 சல்லியோ நீந்தா நல்ல, என் குடும்பம் எல்லாம் சந்தோஷமா ஈக்குவம் நல்ல சொல்லுவாரா? அவர் சொல்வார் ஒரே ஒரு வார்த்தை, நான் கபூர்ல படுகிற அடி, படுகிற அதாபு உங்களோட ரமலான் 30 மாதம் ஒரு நோம்பு இருந்தா எனக்கு போதும், இந்த அதாபு எல்லாம் இல்லாம கொள்ளும். யார் சொல்ற? மையத்தொன்னு சொல்லுமா? எங்களுக்கு இதை விளப்பம் இல்லாம சும்மா பசி செய்ய மட்டுமல்ல, குடும்ப உறவோடு சேர்ந்து நடக்கணும். அதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். குர்ஆன் அதிகமாகும். ரமலான்ல செஞ்சத்தை எல்லாம் வார கிழமை இந்த 7 நாளும் செய்த 7 நாளைக்கு பிறகும் தராவீஹ் தொழுக மட்டும்தான் இல்ல, வித்ரு மீக்கி, முன்பு சுண்ணத்து மீக்கி, சுண்ணத்தான நோவு மீக்கி, சதக்கா மீக்கி, ஹத்தியாவும் மீக்குது. குடும்ப உறவோட சேர்ந்து நடக்க, யார கண்டாலும் சலான் சொல்ற, யார கண்டாலும் புன்முறுவல் ஊக்குற, இதெல்லாம் இபாதத். இந்த இபாதத்துல இஹ்லாஸோட செஞ்சு வல்லனா எங்கள் எல்லாரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களை நீ மன்னிப்பாயாக, எங்கள் அனைவருடைய தவறுகளை நீ மன்னித்துக்கிற விஷயம் தருவாயா. ரப்பே ரஹ்மான் 23 நோம்புகளை லேசவாக்கி ஆரோக்கியமா பிடிக்க வைத்தாயா அல்லாஹ். அடுத்த நோம்புகளை லேசாக்கி கபூலாக்கி தந்து வைப்பாயாக. எவ்வளவோ பேர்கள் வயதாளிகள், நோயாளிகள் சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம் சுஜூதிலே கையின் கண்ணீர் வடித்து எத்தனையோ விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எவ்வளவு நோய்களை புறப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எவ்வளவு கடன்களை பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். பெருநாள் வாரத்துக்கு முன்னாலே அந்த துஆவுடைய கபூலியத்தை நீ காட்டி வைப்பாயாக. உறவுகளோடு எல்லாம் சேர்ந்து நடக்க வைப்பாயாக. திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. பயங்கரமான கெட்ட வியாதிகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. பலஸ்தீன் காஸா மக்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே நோம்போடும் ரப்பே ரஹ்மானே அந்த யுத்தத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அவர்கள் எல்லாம் சொர்க்கத்துடைய நல்மக்களாக்கி வைப்பாயாக. அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவாயாக. யஹூதியருக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன்ல காஸாவிலே இருக்கின்ற 5-6 வயது பிள்ளைகள் கையை நீட்டி அந்த நாட்டு மக்களை, அந்த நாட்டு ஜனாதிபதியெல்லாம் உன்னை விட ஃபிரௌனையே அல்லாஹ் அடக்கினவன் நீ எல்லாம் யார் என்று அந்த சிறுவர்கள் சிறுமிகள் கேட்டார்கள் என்றால் அதற்குரிய பதில அந்த சிறுவர்கள் சிறுமிகளுடைய முன்னுக்கு நீ இந்த ரமலானில் காட்டி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவர்களை நீ பாதுகாப்பாயா. பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயா. கடன்களை இல்லாமல் ஆக்கி வைப்பாயா. சந்தோஷமான வாழ்வை தந்து வைப்பாயா. யாருடைய உள்ளத்தை நோவிக்காமல் எல்லோருடைய துஆ பரக்கத்தோடு வாழ செய்வாயா. நம்முடைய பெற்றோர்களுக்கு கருணை காட்டுவாயா. நம்முடைய உஸ்தாத்மார்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆஷாமார்கள் இவர்களுக்கெல்லாம் நீ ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாக்கி வைப்பாயா. ரப்பே ரஹ்மான் இங்கே அடங்கப்பட்ட எல்லா கபராளிகளையும் முழு உலகமும் அடங்கப்பட்ட முஃமினான் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய கபர்களை சுவர்க்கத்தை பூங்காவனமாக்கி வைப்பாயாக.
இனி நாம் வர இருப்பார்கள் யா அல்லாஹ். அதுக்கு முன்னால் எங்களுடைய உடலையும் கல்வை நீ பரிசுத்தமாக்குவாயாக. கடன் இல்லாத வாழ்வை தந்து வைப்பாயாக. எல்லோருடைய துஆ பரக்கத்தோடு வாழ செய்வாயாக. எல்லோரும் நம்முடைய மையத்துக்கு கண்ணீர் வடித்து துஆ செய்கின்ற அளவுக்கு உலகத்தில் நல்ல குணத்தோடு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து சிரித்த வளர்ந்த முகத்தோடு உலகத்தில் நல்லவர்களாக வாழ செய்வாயா. கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக வாழ்வில் கேட்டு எல்லா நலன்களையும் எங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களும் கொடுப்பாயா. அண்டவர்கள் பாதுகாப்பு வேண்டிய எல்லா கெடுதிகள், பிரச்சனைகள், நோய்கள், நறுக்குகள், கண்ணூர்கள், செய்வினைகள், பலாய்கள், முசீபத்துகள், வித்தலாட்டங்கள், எக்ஸிடென்ட்கள், எல்லா விதமான அநியாயத்தை உலகத்திலும் இவர்களையும் எங்களை எல்லா முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஓ லெவல் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்து வைப்பாயா. எழுதின எக்ஸாம் எல்லாம் நல்ல ஒரு முடிவை நீ கொடுத்து வைப்பாயா. விழுத்து கஷ்டப்பட்டு நோக்கோடு ரப்பே ரஹ்மானே வந்து எழுதுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு எல்லாம் நல்ல ரிசல்ட்டை நீ கொடுத்து வைப்பாயாக. அவருடைய முன்னேற்றத்தை இன்னும் முன்னேற்றமான வழியை நீ காண்பிப்பாயா. கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் இந்த மஜ்லிஸையும் இந்த துஆ பிரார்த்தனையும் இவ்வளவு நாள் நடந்த மஜ்லிஸையும் அவர்கள் கேட்ட துஆக்களையும் இனி கேட்க போய் இந்த துஆக்களையும் முஸ்லிம்கள் சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், 5 வக்துடைய நேரம், எந்தெந்த நேரம் எல்லாம் கையேந்தினாங்களோ அவ்வளவு துஆவையும் ரப்பே ரஹ்மானே நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين